ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சட்டுன்னு ஒரு எக் ரைஸ் பண்ணலாமா வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு எக் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வெங்காயம் வெட்டுறதுக்காண்டி ஒரு மிஷின் மணி இருக்குது. அதில் வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு இந்த மணி இழுத்தா சடக்குன்னு வெட்டிடுது. உடனே இந்த மணி இழுக்கணும். இழுத்தாச்சு. இப்போ வெட்டிட்டான்னு பார்க்கலாமா. இப்போ திறந்து பார்த்தா சூப்பராக நல்லா வெட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, சும்மா நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு பெரிய சேனலும் கிடையாது இந்த சேனல். அதனால் நான் சும்மா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் அது கூடயே போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் தனித்தனியாக மாற்றி வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மணி இதில் பார்த்திங்கன்னா அப்படி வெட்டும்போது வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நல்லா ஃபைனாகவே வெட்டியாச்சு. இதுவே நான் அந்த மணி வெட்டுனேன்னா இன்னும் 2-3 பாத்திரம் செலவாகுமே அப்படின்ட்டு நான் இது மணி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கணும். அது மட்டும்தான் நறுக்க வேண்டியதே, மித்த எதுவுமே தேவையே இல்லை இதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை வச்சிடலாம். அந்த இதில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணேன். அதுக்குள்ளே டம்முன்னு அணைச்சி போயிட்டு, சரி எதுக்கு போட்டுக்கிட்டுன்ட்டு நான் வேறு அடுப்பில் மாற்றிட்டேன். இப்போ நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இதை லன்ச் பாக்ஸ் கூட பண்ணலாம். காலையிலேயே அவசரமாக நிறைய வேலை இருக்குது, நாங்கள் ரொம்ப வேலையாக இருக்குங்கிறதுனால, வேலையாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேலை கொஞ்சம் இல்லை கம்மியாக தான் இருக்குன்னா பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெட்டராகவே பண்ணி கொடுங்க. பாவம் தானே அவங்களும் போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டு வராங்க. சரியா, அதனால் ஒன்றும் இல்லை. சில பேர் நீ திட்டுவீங்க, இப்படி பண்ணுறதுக்கு நீ வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு. சரி, இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்படி நம்ம மசாலாலாம் சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வதங்கும். இது ஒரு டிப்ஸ் தான். இது முக்கால்வாசி எல்லா பேத்துக்கும் தெரியும். டிப்ஸுனால் முக்கால்வாசி யாருக்கும் தெரியாது தான் டிப்ஸு. இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க போதும். இதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு வதங்கும். இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம். நான் இங்கே பாருங்க கொத்து பரோட்டா மணி கொத்தி வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு, இப்போது நான் 2 முட்டை நீங்கள் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஊற்றிடலாம் உள்ளக்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ஊற்றின உடனே நீங்கள் கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு முட்டைலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும். முட்டை இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்படி தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே கிண்டிக்கோங்க. இல்லை எனக்கு முட்டைலாம் பெருசாக அப்படியே முட்டைலாம் நாக்கில் கடிப்படுற அளவுக்கு அந்த மணி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா என்னை மணி இப்போவே கிண்டாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டுங்க. எனக்கு வெங்காயம்லாம் ரொம்ப பிடிக்கும், வெங்காயம் கடிப்படுறது. அதனால் வெங்காயம் நிறையா போட்டிருக்கேங்க. நீங்கள் வெங்காயம் இவ்வளோ போடணும்னு தேவையில்லை. முட்டை இந்த நேரத்துக்கு கிண்டணுங்கிற தேவையும் இல்லை.
கொஞ்சம் முக்கால்வாசி எல்லா பேருக்கும் இப்படி நான் போட்ட உடனே கிண்டுறேன். இப்படி கிண்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக வரும். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குட்டி குட்டியாக வரும். நிறைய பேர்த்துக்கு இந்த அளவுக்கு சிறுசாக பிடிக்காது. எனக்கு அந்தளவுக்கு முட்டை பெருசாக இருந்தால் பிடிக்காதுங்கிறதுனால நான் குட்டி குட்டியாகவே போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என் முட்டை மணியே இல்லை, ஏதோ சட்னி மணி இருக்குது. யாருக்கெல்லாம் இதை பார்க்க சட்னி மணி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சோறையும் போட்டாச்சு. முட்டை அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம சோறையும் போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்மில் தான் போட்டிருக்கேன். நல்லா கிளறி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக இறக்கும் போது மல்லித்தலை போட்டு இறக்கிக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க புதுசாக குக்கிங் பண்ணி வீடியோ பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் முக்கால்வாசி குக்கிங் பண்ணி தான் வீடியோவே பண்ணுறேன். என் நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா குக்கிங் பண்ணி தான் இருக்கும். அதனால் அதை போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.